ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம். நீ விட்டு கொடுத்துருவேன்னு சொன்ன, அங்கேயே ஷாக். உனக்கு ஈஸியா கிடைக்கலடா ஃப்ரீ பாஸ், நீ அதுக்காக விளாடி இருக்க. எல்லாம் பண்ணிட்டு எதுக்குப்பா நாமினேஷன் பண்ணாரு? ஜெஃப் ஒரு ஆள் பண்ணாம இருந்தா அந்த பொண்ணு சேவ் ஆயிருக்குமே அடுத்த வாரம் அப்படின்றது தான் என்னோட கன்சர்ன். இந்த வாய்ப்பை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா மறுபடி கேப்டன்சி போட்டி போடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்றது நான் யோசிக்கிறேன். முத்துக்குமரனுக்கே அந்த யார் இந்த சாலையோரம் அவர் என்ன பண்ணுவார்? ஆடுறவங்களா இருந்தால் டான்ஸ் ஆடி காமிச்சிருவாங்க. ஒருத்தவங்க பண்ண பிறகு எதுக்கு ஜாக்லின் பேர்? என்னமோ ஜாக்லினுக்கு வந்து திடீர்னு சப்போர்ட் எல்லாம் பண்றாங்க சம்மந்தமே இல்லாம. எடுத்து முடிச்ச பிறகு நீங்க ஜாக்குன்னு சொல்லக்கூடாது, முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்றது. ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும் தங்கம் சொல்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நீங்களே சொல்லுங்க ஆனி. நான் ஒன்று சொல்லிட்டு ஆனி, எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க நாமினேஷனில் வந்து ஜனங்களை பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கேம் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். இதில் பாருங்கள், மறுபடியும் அதே மிஸ்டேக் கண்டஸ்டன்ஸ் தூக்கி 6 நாமினேஷன் எதுக்குங்க மஞ்சரிக்கு 2 போட்டாலே நாமினேஷனில் வருவாங்க. ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க ஜனங்கள்லாம். அந்த லவ் ஸ்டோரி அவங்க என்கரேஜும் பண்ணலாம், அவங்களுக்கு பிடிக்கும் இல்லை. ஸோ அதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு. இப்போ சாந்தம் மூடுக்கு வந்து ஒருத்தவங்க 2 பேர் சம்மந்தப்பட்டவங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வெல்கம் டு BB8 வெர்சஸ் அபி ரோஸ்ட். ஹாய் அபி. ஹாய் ஆனி, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கு உங்கள் ஹெல்த்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? இப்போது ஆக்சுவலாக கமெண்ட்ஸில் வந்து ஒரு கமெண்ட் வந்து எந்தும் தாராதும் அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குலாம் போட்டிருந்தாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தீங்களா? பார்த்தேன். நீங்க இல்லைன்ன உடனே பாத்தீங்களா எந்தும் தாராத காம்பினேஷன்லாம் நல்லா இருக்குன்னு போட்டுட்டாங்க. சந்தோஷப்பட்டேன். ஆனா லைட்டா வந்துட்டு அது எப்படி அதுக்குள்ள நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு ஓடி வந்துட்டேன். நைஸ். எனிவே நீங்க உங்க ஹெல்த் ஓகேனா ஆல் குட். ஸோ இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே விஷால் எப்பயும் போலதான் உட்காந்துட்டு ரொம்ப அழகா காசிப் பண்ணிட்டு இருந்தாரு கோவா கேங்கை பத்தி. அது சௌந்தர்யாவால தான் காப்பாற்றப்படுது அப்படின்லாம் சொன்னாரு. ஸோ எஸ், அப்படியே அபி அதனாலதான் காப்பாற்றப்படுறாங்களா? அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கேங்ல இருக்கிற ஒருத்தருக்கு நிறைய கிளாப்ஸ் வருது, ஜனங்க சைட்லேருந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் எல்லாம் வருதுன்றதுனால அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஜாக்லின் தான் நல்லாவே கேம் விளாடுறாங்க. ரயான் லாஸ்ட் வீக் அந்த ஒரு டாஸ்கில் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட் இருந்ததுனால தான் அவ்வளோ சண்டை சச்சரவுகள்லாம் வந்தது ரயான் சைட்லேருந்து அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ஜெஃப்ரி ஏதோ ஒரு வகையாக ஜெஃப்ரி வந்து ரொம்ப கனெக்டடாக தான் இருக்காப்புல கேமில். எனக்கு அதுதான் புரியல. இவங்க எப்போ பார்த்தாலும் கோவா கேங்குன்றாங்க. அந்த வீட்டில் எல்லாருமே ஏதோ ஒரு மொழியில் கேங்கில் தான் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் தான் எல்லா கேங்லேயுமே இப்படி போய் டச் பண்ணிட்டு வருது. அது ஒரு மனசாந்தி அவங்களுக்கு. சவுண்டுனால கோவா கேங்கே பொழைக்குது அப்படின்றது சொல்றது ஒரு மனசு திருப்தி. ஒன்னா சொல்லிட்டு போட்டுமே, என்ன இருக்கு இப்போ. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஜெஃப்ரி ஜெயிப்பாங்களா சாச்சனா ஜெயிப்பாங்களா? ஆனி நீங்க தான் சொன்னீங்க சாச்சனா தான் கேப்டன். நான் கூட நீங்க சொல்றத நம்பி அப்புறம் நம்ம ஜெஃப் தம்பி வேற சொன்னாரு, நான் வந்து விட்டு குத்துற போறேன், சாச்சனா போய் கேட்ட மாதிரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அதையும் தாண்டி சவுண்ட் வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்க. அந்த அட்வைஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது விட்டு கொடுத்துருந்தா மேபி நம்ம ஆடியன்ஸ் சைடில் வந்து ஓகே இந்த பையன் பார் ஒரு இந்த வயசுலேயும் இவ்வளோ மெச்சூர்டாக, நம்மளுக்கு ஆல்ரெடி ஒன்று வந்துருச்சு, இந்த பொண்ணுக்கு விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நல்லா இருந்தது. கேட்கும் போது மெச்சூரிட்டி லெவல் இந்த பையனுக்கு நல்லா இருக்குன்னு. பட் நானுமே அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னேன், கேப்டன்சி டாஸ்க் அப்படி விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு சண்டை போட்டு அதுக்கப்புறம் அதை கையை விட்டு போனால் கூட ஓகே. இந்த கேமில் அதை விட்டு கொடுத்துருந்தா அதுவே அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கும். எல்லாரும் அப்புறம் வீட்டுக்குள்ளே என்ன சொல்லியிருப்பாங்க, அதாவது உன்னை கஷ்டப்பட்டு நீ பண்ண விஷயங்கள்லாம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணி உன்னை சிறந்த பர்ஃபார்மர்னு தேர்ந்தெடுத்து எல்லாம் பண்ணி உனக்கு ஒரு கேப்டன்சிக்கு வந்து ஒரு காம்படிஷனுக்கு கொண்டு போய் உன்னை நிற்க வைக்கிறோம் அப்படின்னும் போது நீ கஷ்டப்பட்டு தோர்த்துருந்தா கூட பரவாயில்ல, நீ ஈஸியாக அந்த பொண்ணுக்கு விட்டு கொடுத்துட்டியே, அப்போ உனக்கு இதோட வேல்யூ தெரியல, இதோட மதிப்பு தெரியலன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, அதே ரீசனை சொல்லி ஜெஃபை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஜெஃபுக்கு இந்த கேமில் இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. சேது அவர்களே ஹோஸ்ட்டே வந்து வீக்கெண்ட் எபிசோடில் வந்து ஈஸியாக கொடுத்துட்டிங்களே, உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அப்போ கப் எடுத்து சாச்சனாக்கு, ஏன்னா முன்னாடி சொன்னாங்க பார்த்தீங்களா, முத்து கொடுத்துருங்க எல்லாரும் கப் எடுத்துன்னு. அந்த மாதிரி அப்போது சாச்சனாக்கு கப்பு கொடுக்கணுன்னா கொடுத்துருவீங்களா? அப்போ இதுதான் உங்கள் பர்பஸாக இந்த வீட்டுக்கு வந்தது, ஏன் போட்டி போட மாட்டேறீங்க யாருமே அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சாயத்தெல்லாம் போயிருக்கோம். எனக்கு சாச்சனா வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. சாச்சனாவோட பிஹேவியர் பொதுவாக ரொம்ப அனாயிங்காக இருக்குன்றது அது நம்ம பேசுறது நம்மளோட ஒப்பீனியன். பட் அதையும் தாண்டி சாச்சனா வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. சாச்சனா ஜெயிச்சிருந்தாலுமே
சூப்பர் ஜெஃப்பு கிட்ட மோதி இந்த பொண்ணு ஜெயிச்சிச்சுப்பா சூப்பர் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பேசியிருப்போம். அவங்க எப்படி அந்த வாரத்தை வந்து அத்தனை கண்டஸ்டன்ஸை எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வராங்க, வீடு எப்படி ரொம்ப டிசிப்ளின்டாக வச்சுருக்காங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி ஆள் பிரிக்கிறாங்க, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக வேலை நடக்குதா இல்லையா, இவங்க அது எப்படி ஒரு சண்டை பிரச்சனை ஒரு ஆர்குமெண்ட்டுன்னு வரும்போது இவங்க எப்படி அதை டீல் பண்ணுறாங்க ஒரு கேப்டனா. ஸோ அவங்களுடைய இன்னொரு லெவல் கேமும் நம்ம பார்க்கலாம், அவங்களோட மெச்சூரிட்டி லெவலும் பார்க்கலாம்ல. இன்னைக்கு காலையில் கூட ஜெஃப் வந்து போட்டி ஸ்டார்ட் ஆக போகும்போது கூட யோசிச்சிட்டியா பண்ணிட்டியா, அது மாதிரி பண்ணாத யோசிச்சு பண்ணு அப்படின்னு சவுண்டு கொடுத்த அட்வைஸ் எல்லாம் ரொம்ப நல்ல அட்வைஸ் தான். அம்மா பார்த்துட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நீயுமே ஒரு கனவோட ஒரு ஆசையோடு நம்ம எல்லாரும் வந்துருப்போம்ல இந்த வீட்டுக்கு, அதனால யோசிச்சு பண்ணு அப்படின்ற அந்த அட்வைஸ் எல்லாமே சூப்பர். நீ விட்டு கொடுத்துருவேன்னு சொன்ன, அங்கேயே ஷாக்கு, அவர் ஜெயிக்கும் போதே ஷாக்கு. அவங்க டீமுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்போ தான் வந்து ரயான் சொல்கிறான், தெரப்பி அந்த மாதிரி இப்போ ஸ்பீச் அந்த மாதிரி இருக்கணும்னு நீ தான் சொன்னியே அப்படி சொன்னா, விட்டு கொடுக்குறது நாட் குட்னு எனக்கு தோணுச்சு, அதனால நான் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் ஜெஃப் கிட்ட டீட்டெயிலாக கேட்கும்போது ஜெஃப் சொன்னான், சவுண்டு நேற்று நைட் பேசினது எனக்கு இருக்கு நேரிடுச்சு. இன்னொன்று நான் நிறைய இடத்துல விட்டு கொடுத்தேன், பட் அதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதெல்லாம் சூப்பர். அந்த பொண்ணுக்கு மெயின் இது என்னென்னா, ஏதாவது ஒரு வாரம் நான் நாமினேஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு தான் அதோட போராட்டமே. இப்போ அந்த பொண்ணு மைண்ட் செட்டு மஞ்சரியெல்லாம் என்ன சொல்லி தராங்க, அந்த பொண்ணு என்ன நினச்சின்னு இருக்கு, ஜெஃப் விட்டு கொடுத்தலாம் நான் ஜெயிக்கலை, நான் ஒரு ட்ரை பண்ணேன், ஒரு இடத்துல நான் இழுத்துருக்கலாம், பட் ஜெஃப் இழுத்தோடனே நான் விட்டுட்டேன் அந்த மாதிரி அந்த பொண்ணு. பட் நிறைய இடத்துல ஜெஃப் விட்டு கொடுத்தாப்புல அவர். ஏன்னா ஜெஃபோட கேம் என்ன, நம்ம டே ஒன்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கோ இல்லை எந்த டாஸ்க்கோ வரும்போது அதில் பயங்கர இன்வால்வ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு யாரை நீங்கள் கம்பேர் பண்ணாலும் ஜெஃபோட எனர்ஜி லெவலு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்ட்ரப்டாகவே தெரிஞ்சுது நிறைய இடத்துல அவர் விட்டு கொடுத்தாரு, பட் எங்கேயோ ஒரு இடத்துல விடக்கூடாது, நம்ம விட்டு கொடுத்துட்டா இதனால நம்மளுக்கு நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய போயிடுமோ, வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் பிடிச்சிட்டார். அது வந்து சாச்சனா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க நான் நல்லா விளாடினா பண்ணேன், சில இடங்களில் நான் இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, அது அவங்களோட யோசனை, அது நல்லது தான். அந்த அளவுக்கு ஜெஃப் வந்து நான் உனக்கு விட்டு கொடுத்த நிறைய இடத்துல அந்த மாதிரி சீன்லாம் கிரியேட் பண்ணாமல் சாச்சனா ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோடய இருக்கிற அளவுக்கு ஜெஃப் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுறானா. அந்த பொண்ணுக்கு என்னென்னா, ஏதாவது ஒரு வாரம் என்னை ஃப்ரீயாக விடுங்களேன், எல்லா வாரமும் டென்ஷன் பதப்பதப்பு இந்த பதட்டத்தோடையே இருக்கிறோமே. அப்போது என்ன, இப்போ பொதுவாகவே நம்மளுக்கே என்ன தோணும், ஒரே ஆளுக்கு வந்து கேம் விளையாடி ஃப்ரீ பாஸ் கிடச்சிருச்சு, அதே ஆள் வந்து சிறந்த பெர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரே கேப்டன் சீல மோதி அவர் ஜெயிச்சிடுறாரு. ஸோ பார்க்குறவங்க கண்ணுக்கு எப்படி இருக்குன்னா அது வேஸ்ட்டாக போச்சு. பட் என்ன இருந்தாலும் ஜெஃப்ரி விளாடி இருக்காப்புல அந்த கேமுக்கு, உனக்கு ஈஸியாக கிடைக்கலடா ஃப்ரீ பாஸு, நீ அதுக்காக விளாடி இருக்க, நீ அத்தனை பேருக்கு சேவ் பண்ணதுனால தான் கடைசியில் ஓம் பொம்மை சேவ் ஆச்சு, அதனால நீ யோசிச்சு இது பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சவுண்டு சொன்னாங்க. சரி, இப்போ கேப்டன்சி தான் போச்சு, அதுவாச்சும் ஏதாவது பிக் பாஸ் கேட்பாரா, இல்லை ஏதாவது அது பிரிப்பாங்களா, ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரிலாம் சாச்சனாக்கு நிறைய அந்த ஒரு வாரம் எனக்கு ஏதாவது உனக்கு கொடுங்களேன், எனக்கு ஏதாவது கொடுக்க மாட்டிங்களா, நான் இவ்வளோ போராடுறேனே அப்படின்ற மாதிரி போச்சு. இப்போ இவர் பேசினார்ல, நான் விட்டு கொடுத்துடலான்னு நினைக்கிறேன், எனக்கு தான் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் ஜெஃப் பேசி பண்ணியிருக்கும் போது இந்த நாமினேஷனை விட்டுருந்தாருன்னா இன்னும் சூப்பர். பா என்ன மெச்சூரிட்டி லெவல் இந்த பையனுக்கு. ஏதோ அந்த கேப்டன்சியை கூட எங்கேயோ ஒரு இடத்துல போராடி அது எப்படிப்பா விட்டு கொடுக்குறதுன்னு கடைசியில் ஜெயிச்சா கூட நாமினேஷன் வரும்போது அந்த பொண்ணை காப்பாற்றிட்டாப்புலப்பா இந்த பையன். அந்த பையன் நினச்சது நடந்துருச்சு, அந்த பையன் ஏதோ ஒன்று அந்த பொண்ணுக்காக பண்ணணும்னு நினச்சாப்புல, அது வந்து எப்படியோ சுற்றி வந்து நாமினேஷனில் சேவ் பண்ணிட்டாரு சாச்சனாவை அப்படின்னு வந்திருக்கும். இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, நம்மால் இவ்வளோலாம் டைலாக் அடித்தார், இவ்வளோலாம் பேசினார், எல்லாம் பண்ணிட்டு எதுக்குப்பா நாமினேஷன் பண்ணார், ஜெஃப் ஒரு ஆள் பண்ணாமல் இருந்திருந்தா அந்த பொண்ணு சேவ் ஆகிருக்குமே அடுத்த வாரம் அப்படின்றது தான் என்னோட கன்சர்ன். நெக்ஸ்ட் வீக்குக்கு சாச்சனா நாமினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லாஸ்ட் கட்டம் எல்லாருமே பண்ண பிறகு தான் ஜெஃப் போய் நிற்கிறாப்புல. அப்போது கணக்கு இருக்கும், கண்டிப்பாக ஜெஃபுக்கு ஒரு கணக்கு இருந்திருக்கும், யார் யார் நாமினேட் ஆயிருக்காங்க, எத்தனை கணக்காயிருக்காங்க, சாச்சனாக்கு ஒன்று தான் உழுந்திருக்கு, இப்போ நம்ம பண்ணலன்னா சாச்சனா ஆகாது அப்படின்னு அந்த ஒரு கணக்கு கூட இல்லாமல் ஜெஃப் பண்ணியிருப்பாரு அப்படின்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நானே நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு ரொம்ப அனாயிங்காக இருக்குது, எலிமினேட் பண்ணி வெளியில் அனுப்புங்கன்றது தான் வந்து நம்ம எல்லா டைம் ரிவ்யூலுமே நம்ம அதுதான் பேசியிருக்கோம். ஸோ எனக்கு சாச்சனா அப்படின்னு கிடையாது, ஜெஃப்ரியோட மைண்ட் செட்டுக்கு ஜெஃப்ரி பண்ணியிருக்கக்கூடாது, இவ்வளோ பண்ணிவிட்டு அது பண்ணியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி இவ்வளோ சூப்பரான ஒரு விஷயங்களை பண்ணி ஜெஃப் அந்த ஒரு விஷயம் பண்ணாமல் இருந்திருந்தால் ஜெஃபுக்கு இன்னுமே ஆடியன்ஸ் மதியில் ஒரு மதிப்பு வந்திருக்கும். அந்த பொம்மை டாஸ்க்லேயும் மிஸ் ஆயிடுச்சு சாச்சனாக்கு, கேப்டன்சி டாஸ்க்லேயுமே விட்டு கொடுக்குறேன்னு வந்து கடைசியில் அது அவரோட மைண்ட் செட் மாறி அவர் ஜெயிக்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து ஜெயிக்கும் செஞ்சுட்டார். இப்போ கடைசி ஒரு கட்டம்னா இந்த நாமினேஷன் மட்டும் தானே. ஸோ ஜெஃப் இவ்வளோ யோசிச்சதுக்கு இந்த நாமினேஷன்லேயுமே சாச்சனாவை பண்ணாமல் வேறு யாராவது பண்ணியிருந்தா அவர் மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும்
அவரோட மெச்சூரிட்டி லெவலையும் நம்ம மெச்சு பேசியிருப்போம், இன்னும் கொஞ்சம் கொண்டாடி இருப்போம் அவருன்றது தான் நான் யோசிக்கிறது. அந்த ஒரு விஷயம் மட்டும் ஜெஃப் பண்ணாமல் இருந்திருக்கணும். ஓகே, நடக்கிறது நடந்துருச்சு. மனிதர்கள் தப்பு பண்ண தானே செய்வாங்க, ஒன்றுமே சொல்ல முடியாது. அண்ட் அவருடைய கேப்டன்சி வந்து ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரு மாதிரி ரொம்ப கிளியராக கொடுத்த மாதிரி இருக்கு. நானும் உங்களில் ஒருத்தவங்க தான், என்ன கேப்டன்னு சொல்கிறாங்கன்னு இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கேப்டன்னு சாச்சனாவை சொன்னோடனே சாச்சனாக்கு அந்த க்ரௌனை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்தது. ஸோ அண்ட் எனக்கு என்னன்னா, இவரோட ஒர்க் இவர் ஸ்டார்ட் பண்ணும்போது தர்ஷிகா வந்து சாச்சனா கிட்ட சொல்றாங்க, நீ கேப்டன்ட்டே கொண்டுட்டு போகாம ஒரு அசிஸ்டன்ட் கேப்டனா நீயே நிறைய முடிவெடு அப்படின்ட்டு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நல்லது தானே. ஏன்னா அந்த பொண்ணு புலம்பி இருக்குல்ல, ஐயோ நான் விட்டுட்டேன், நான் இது பண்ணிட்டேன், ஐயோ போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணுக்கு அது ஒரு மோட்டிவேஷனல் தானே. இந்த வீக்கோட சிறந்த ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு வரதுக்கு சாச்சனா வந்து ஒரு அசிஸ்டன்ட் கேப்டன்சியை கேப்டனுக்கு எந்த ஒரு இதுவுமே கேப்டன் வரைக்கும் இழுத்துட்டு போகாமல் அந்த பொண்ணை எல்லாம் ஹேண்டில் பண்ணி முடிச்சிச்சுப்பா சூப்பரா. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்குமே பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வாங்குறதுக்கு சாச்சனாக்கு ஒரு வாய்ப்பாக அமையுமே. ப்ளஸ் இவ நிறைய ஃபீல் பண்ணுறாளே, இவளுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக நம்ம பேசணும், இவளுக்கு இன்னொரு வாய்ப்பு அமையணுன்றது கூட சொல்லியிருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த விஷயத்த நான் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அண்ட் ஜெஃப் கூட அதுதானே சொன்னப்பல, பெரிய பெரிய விஷயங்கும் போது நான் வரேன், மற்றபடி எல்லாமே நீ ஹேண்டில் பண்ணு. அசிஸ்டன்ஸ் கேப்டன்சினா ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அப்படின்னு போது கேப்டன் உள்ள நுழையணும், எல்லாம் வைஸ் கேப்டன் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ வைஸ் கேப்டன்சி பொசிஷனில் இருக்கும்போது சாச்சனா ஹேஸ் ஈக்குவல் ரைட்ஸை விட மோர் ரைட்ஸ் ஷி ஹேஸ் டு ஹேண்டில் த. இதை வந்து எங்கேயுமே சில்லறத்தனமாக இதை விட்டுடாமல் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க அது பிரெயினை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு நிதானத்தோடு இந்த கேம் விளாடினாங்க, இந்த வாய்ப்பை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா மறுபடி கேப்டன்சி போட்டி போடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது நான் யோசிக்கிறேன். எப்படியும் அவங்க எலிமினேட் பண்ணி அனுப்ப மாட்டாங்க ஆனி. அவங்களுக்கு அவ்வளோ ஃபேவரட் கண்டஸ்டன்ட், அவங்க ஃபேமிலி வீக்கெல்லாம் முடிகிற வரைக்கும் சாச்சனா இருப்பாங்க போலையே. ஸோ அதுக்குள்ளே ஒரு சாச்சனாவோட டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஒன்று பார்க்கணும், சாச்சனாவோட ஹார்ட் ஒர்க் இவ்வளோ வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு அகைன் இட்ஸ் a nice chance for her to prove. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரியோட பிக்சரை வச்சு அந்த ஒரு பசிலில் வந்து 3 பசில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு வீக்குமே இதுதான் பேசுவோம். மஞ்சரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 பட்டன் மாதிரி கொடுத்துருந்தீங்க, அதை ரிமூவ் பண்ணிடலான்னு. அதுக்கப்புறம் தீபக் இருக்கும் போது திருப்பி 5 ஃப்ளவர்ஸ் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு அகைன் 3 பசில்ஸ் தானே வந்திருக்கு. அவர் வந்து ஒழுங்காக நடந்துக்கல அப்படின்னா அந்த ஒரு 3 பசிலை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்றாங்க. ஸோ ஏன் திருப்பி இந்த 3ன்றது ஓகேவா? மேபி இது நினைக்கிறாங்க போல இருக்கு, 5ன்லாம் வச்சா யாரும் எடுக்க மாட்டாங்கப்பா இந்த வீட்டில், எடுக்கிறன்றவங்களை கூட ஸ்டாப் பண்ணுறாங்க சில பேர், நியாயம் தர்மம்லாம் பேசி. நம்ம எதிர்பார்க்குற பஞ்சாயத்து நடக்க மாட்டேங்குது, 3 வைங்க, 3 வச்சா ஏதாவது நடக்குதா பார்ப்போம், அப்பயாச்சும் இவங்க ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுறாங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மஞ்சேரிக்கு ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு அப்புறம் கொடுத்த ட்ரையை வந்து டே 1 ஜெஃப்ரிக்கு கொடுத்துட்டா மாதிரி அந்த மாதிரி நான் பார்க்குறேன். சம்திங் ஏதாவது ஒரு சண்டை கிண்டை வருமா ஜெஃபோட கேப்டன்சியில்? 5ன்னு இருக்கிறதுனால தான் அது டூ பிக்காக இருக்குது அந்த ப்ராசஸ்ஸு. 2 3 தாண்டி 4 5ன்லாம் போய் கட் பண்ணவே மாட்டுறாங்க. அந்த பயங்கரமான சிச்சுவேஷனே க்ரியேட் ஆக மாட்டேங்குது வீட்டில். ஸோ அதனால 3 கொடுப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட க்ரியேட்டிவ் டீம் பயங்கரமாக யோசிச்சு ஒன்று கொடுத்துருக்கலாம். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, மிஞ்சி போனால் ஜெஃபுக்கு மேபி 1 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெஃப் அந்த அளவுக்கு விட மாட்டார், நல்லா மெயின்டைன் பண்ணுவார் வீடு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சாங் போட்டு அதுக்காக வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணும்போது ரஞ்சித் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி அப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து ஒரு மாதிரி கியூட்டா அவர் ரோபோட்டிக் மாதிரி பண்ணி காமிச்சிருந்தாலே எந்திரன் படம் 2.0 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே எல்லா டைம்லையும் டக்குன்னு ஸ்பார்க் அடிக்குன்னு சொல்ல முடியாது, இட் டிபெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்படி பார்த்தா முத்துக்குமரனுக்கே அந்த யார் இந்த சாலையோரம் அவர் என்ன பண்ணுவார், ஆடுறவங்களா இருந்தால் டான்ஸ் ஆடி காமிச்சிருவாங்க. இந்த வீட்டில் எல்லாருமே டான்சர்ஸ் கிடையாது இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன புரிதல் கிடைக்குதோ அந்த பாட்டில் அந்த மாதிரி. அதே மாதிரி அருண்கெல்லாம் வந்து ஒரு சாங் கொடுத்தாங்க பாருங்க, அந்த சாங் என் வாயில் கூட நுழைய மாட்டேங்குது. அவர் என்னென்ன அந்த ஆக்ஷன் காமிப்பார் அந்த சாங்கை. சில பேர் நல்ல புரிதல் இருக்கிறவங்க நல்லாவே அந்த டாஸ்க்கை விளாடினாங்க, என்டர்டெய்னிங்காக இருந்தது அந்த டாஸ்க்கு. சில பேர் புரியாதவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க. அதனால தான் 6,500 rupees கிராசரி போன வாட்டியை விட குறைஞ்ச பிறகு தான் இந்த வாட்டி விஷால் தர்ஷிகாலாம் அதுக்கப்புறம் டீமே பேசினாங்க. என்னென்னு பேசினாங்க டீம் உட்காந்துட்டு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு நியூ ஆள் போட்டோம், எப்போங்க வீட்டில் இருக்கிறவங்க கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபிக்ஸ் ஆகி தர்ஷிகாவும் விஷாலும் வராங்க. என்ன கேட்டால் நாட் பேட், நல்லா தான் பண்ணாங்க. அன்ஷிதாவோட மெயின் பாயிண்ட்டு ஜாக் போட்டோம், ஜாக்கும் விஷாலும் போகும்போது நல்லா இருந்தது, இப்போ கம்மி வேற ஆயிருக்கு இன்னும் காசு அப்படின்னு அவங்க டிஸ்கஷன் பண்ணி அப்போத்துக்கு அப்போவே மாற்றிருக்கலாமே. அதெல்லாம் முடிஞ்சு ஒருத்தவங்க பண்ண பிறகு எதுக்கு ஜாக்லின் பேர்? என்னமோ ஜாக்லினுக்கு வந்து திடீர்னு சப்போர்ட் எல்லாம் பண்ணுறாங்க சம்மந்தமே இல்லாமல். போன வாரம் வந்து நம்ம வேறு மாதிரி பிஹேவ் பண்ணதை வந்து எல்லாரும் கேட்டுட்டு, அவர் வேறு கேட்டுட்டாரு, ஹோஸ்ட் கேட்டுட்டாரு, நம்ம அதுக்கு வேற ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டோம், இந்த வேற ஜாக்கை பிடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் ஒன்று போடுவோம் ஜனங்க முன்னாடி அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ஜாக்குன்னு அவங்க சொன்னது எனக்கு புரியவே இல்லை. தர்ஷிகா சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான்.
எடுத்து முடிச்ச பிறகு நீங்கள் ஜாக்குன்னு சொல்லக்கூடாது, முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்றது. எஸ், அது நியாயமான ஒரு பாயிண்ட் தான். இன்னொன்று, ரொம்ப மோசமாக கிராசரி எடுத்திருந்தாங்கன்னா என்னப்பா இவ்வளோ மோசமாக எடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். உங்கள் கண்ணு முன்னாடி தான் கிராசரியை செலக்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு அங்கேயே மாற்று கருத்து இருந்திருந்தால் அங்கேயே சொல்லியிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். ஜாக் வந்து ஏதோ கேட்டாங்க, எதுக்கு ஆட்டா மாவு அத்தனை பேக்கெட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு. விஷுவல் வந்து இல்லை தங்கம் அப்படின்ற ஜாக்லினை பார்த்து, எங்கடா வந்துச்சு இந்த தங்கம் செல்லம் பட்டுவெல்லாம், என்னப்பா அவ்வளோ பண்ணுறீங்க? ஏன்னா ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும் தங்கம் சொல்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நீங்களே சொல்லுங்க. நீ ஒருத்தவங்க அவங்க தான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சேஃபாக காமிச்சிக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ராமா பண்ணுறாங்க பாருங்க. சிரிப்பாக இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம். பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ், நீ அவங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களை விட ஜாஸ்தி உங்கள் கேமை பற்றி நாங்கள் பயங்கர அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சத்யா மஞ்சரியை பண்ணோடனே மஞ்சரி அப்படியே சத்யாவை நிற்க சொல்லுவாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ராணுவுக்கும் ரயானுக்கும் நடக்கும். இதுவே அப்படியே ஜாக்லின் தர்ஷிகா, அதாவது ஒருத்தவங்களை மாற்றி நாமினேஷன் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாங்க, அதுதாங்க பிக் பாஸ் வீடு. நீ என்ன போடுறியா, நான் உன்னை போடுறேன். இப்போ சவுண்டு வந்து பவித்ராவை போட்டோன்னே பவித்ரா உடனே சவுண்டு ஜாக். இப்போ வந்து ஜாக்லின் தர்ஷிகாவை போட்டோன்னே ஜாக்லின் அப்படியே நில்லுங்க, நீங்கள் வந்து உங்கள் கேம் ஒன்னால நல்லாயிருக்கும், நீங்கள் இன்னொருத்தர் கேம். இது எல்லாமே டிட் ஃபார் டேட். முக்காவாசி நாமினேஷன்ஸ் வந்து நீ என்னை போட்டியா நான் உன்னை போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எல்லாமே. அண்ட் பவித்ரா ஏன் ஒரு நாமினேஷனை என்னமோ நாமினேஷனில் ஃபஸ்ட் டைம் வரா மாதிரி அவ்வளோ ஒரு சீனு. நம்மளே பேசணும், ஒரு பொம்மையை கொண்டு போய் வாண்டடாக தான் ஸ்லாட்டில் வைக்கலை அப்படின்றத பற்றி 5 பேரில் 4 பேர் கூட நீ தெரியாமல் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆனால் மஞ்சேரி இது நீ தெரிஞ்சுதானமா போய் பொம்மையை உள்ளே வைக்கலை, அது உண்மை தானே. அப்போது உன்னோட வேற ஒரு கேரக்டரை சௌந்தர்யா பார்த்துருக்காங்க. அண்டு சௌந்தர்யா இன்னொரு ரீசன் என்னென்னா, நிறைய இடத்துல நீங்கள் பின்னாடி புலம்புறீங்க தவிர்த்து முன்னாடி எடுத்துகிட்டு வந்து பேச மாட்டீங்க, முன்னாடி பேச. அது அவங்களோட ஒப்பீனியன். இந்த வீட்டில் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வீட்டில் எல்லாரும் எல்லா டைம்லையும் நாமினேஷன் சூப்பராக பண்ணுறாங்க. எல்லா நாமினேஷனும் வந்து யூஸ்லெஸ் நாமினேஷன்ஸ் தான். நம்மளுக்கு சில நாமினேஷன் ரீசன்லாம் கேட்டால் சிரிப்போம், டே இதுக்கெல்லாமாடா பண்ணுவீங்க, இதெல்லாமாடா ஒரு ரீசன். ஆனால் அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டில் வேறு என்னங்க ரீசன் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு. எல்லா நாமினேஷனுமே முட்டாள்தனமாக தான் இருந்திருக்கு. அவங்க மட்டும் பண்ணல, இன்னொரு ஆளும் சேர்ந்து நாமினேட் பண்ணுறாங்க. முத்துக்குமரனும் சேர்ந்து பவித்ராவை நாமினேட் பண்ணுறாரு. அந்த நாமினேஷனை அவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிட்டு அதை போயிட்டு முத்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் எப்படி அது உடனே சவுண்டு கிட்ட போய் எதுக்கு அவ்வளோ. இப்போ ஜனங்களை போய் மீட் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை? நான் ஒன்று சொல்லட்டுமா, நீ எவ்வளோ இவங்க நாமினேஷனில் வந்து ஜனங்களை பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கேம் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். என்னடா நம்ம நாமினேஷனில் வந்துட்டே இருக்குமே, நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீக்குமே ஒரு மிஸ்டேக்ஸ் மற்றவங்க சொல்லும் போது அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் சேவ் ஆகும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்ட் ஆகும். இதில் பாருங்கள், மறுபடியும் அதே மிஸ்டேக் கண்டஸ்டன்ஸ் தூக்கி 6 நாமினேஷன் எதுக்குங்க மஞ்சரிக்கு 2 போட்டாலே நாமினேஷனில் வருவாங்க. மூளையே யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த கண்டஸ்டன்ஸ். ஏன் மூளையே யூஸ் பண்ண மாட்டாங்க? மறுபடியும் பாருங்க, உங்களை மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அபி. உங்களுக்கு 2 போட்டாங்க அப்படின்லாம் இல்லை, நான் அவங்களை அந்த இடத்துல குத்தணும், நான் போய் அவங்கள சொல்லணும் அப்படின்ற ஒரு அதுக்கப்புறம் புலம்புறாங்களே நீ. ஐயோ இப்போ இவங்க தான் வந்திருக்காங்களா, அப்போ இவங்கெல்லாம் வரலையா? ஐயோ, அதுதான் மஞ்சரி சொன்னாங்க, 6 என மறுபடியும் அதே மிஸ்டேக் தான், 6 ஓட்டு எனக்கு எதுக்கு? அன்னெசரியாக வந்து விஷால் தப்பிக்கிறாரு. என்னமோ மஞ்சேரி மட்டும்தான் அந்த வாரம் ஃபுல்லாக தப்பு பண்ண மாதிரி அருண் தப்பிக்கிறாரு நாமினேஷன்லேருந்து. அன்ஷிதா ஒரு ஜாக்லின்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து அவ்வளோ கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருக்கு லாஸ்ட் வீக்கு. ஜாக்லின் விஷயத்தை பொம்மை டாஸ்கில் அன்ஷிதா தப்பிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சைடு நடக்கிற அநியாயம் மட்டும்தான் கேட்கப்படுது, இன்னொரு சைடு நடக்கிற அநியாயம் கேட்கப்பட மாட்டாங்க. ஓப்பன் நாமினேஷன்லாம் வரும்போது நல்லா பாருங்க அணி, அவங்களுக்கு தேவையானவங்க அவங்களுக்கு நல்லா சேவ் பண்ணிட்டு போவாங்க. இதே மறையிற நாமினேஷன்ஸாக இருந்தால் ஈஸியாக போயிட்டு யாரும் இங்கே உள்ளே இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க, ஜனங்க பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், அது நம்ம கேம் அப்படின்னு நினச்சிக்கலாம். அன்னைக்கு கூட பவியா ஆனந்தி இந்த நாமினேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது கூட ஆனந்தி சொல்லுவாங்க, விஷால் வந்து ஒரு மாதிரி சேஃபா இருந்துக்கிறாரு, கோவா கேங் கூட எல்லாம் அப்ப போய் பழகிக்கிறாரு, அவர் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் நான் இன்னைக்கு இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்லாம் கூட சொல்றாங்க, அதனாலதான் அவர் சேவ் ஆகிறாரு. ஆமா, இன்னைக்கு பாருங்க சவுண்டப்பட்டியெல்லாம் அவ்வளோ கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச் எல்லாம் பேசிட்டு இப்போ உட்காந்து எதுவுமே நடக்காத மாதிரி சவுண்டு கிட்டலாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஜாக்கத் இல்லை தங்கம் அப்படிங்கிறாரு. அவரோட குணங்கள் வந்து அவர் பேசுகிற இடங்கள்ல வந்து நம்ம நோட் பண்ணிப்பா உனக்கு இந்த சைடும் இருக்கா, இந்த முகமும் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் தவிர்த்து அவர் இன்னும் ஓப்பனாக இன்னும் டார்கெட் ஸ்டார்ட் பண்ணல. ஜாக்லினுக்கும் அவருக்கும் இருக்கிறது சொல்லுங்க, அது பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்பா தங்கம்னு சொல்ற அளவுக்கு. இன்னைக்கு கூட லவ் பேர்ட்ஸ் அண்ட் கண்கள் இரண்டால் சாங் ஃபார் நம்மளோட விஷால் தர்ஷிகா. எதுக்கு அந்த க்ளோஸ் அப்? ஜனங்க ப்ளீஸ், எடிட்டருக்கும் சொல்கிறேன், இது ஓகே பண்ணுற அந்த மெயினான பர்சனுக்கும் சொல்கிறேன், எண்டமோலுக்கு, ஐயா ஜனங்க விரும்பலுங்க ஐயா அதெல்லாம் ப்ளீஸ், அந்த க்ளோஸ்அப்லாம் போடாதீங்க, பார்க்க முடியல. அவர் வந்து மார்க்கெட்டிங்ன்றாரு, காதலுக்கு இந்த வீடு கிடையாது, நிறைய டைலாக்லாம் அடிக்கிறாரு, அதனால் இந்த க்ளோஸ்அப்லாம் போட்டு நீங்கள் இனிமேலும் ஜனங்களை வந்து சம்திங்
காதல் கதை இருக்கு, ப்ளீஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒன்று நினைச்சீங்கன்னா அது தப்பு நினைக்காதீங்க. ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க ஜனங்கள்லாம். அந்த லவ் ஸ்டோரி அவங்க என்கரேஜும் பண்ணலாம், அவங்களுக்கு பிடிக்கும் இல்லை. ஸோ அதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு. அண்ட் ஓவரால் எபிசோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அருணும் மஞ்சுரியும் உட்காந்து பேசிக்கிறாங்க. அப்போ வந்து மஞ்சுரி சொல்லுவாங்க, எப்பயுமே உங்ககிட்ட வந்து நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுறேன், லைக் உங்கள் குறைகளை சொல்லும் போது அதை நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. உடனே அருண் வந்து அதை சொல்கிற விதத்தில் நீங்கள் சொல்லாதனால நான் வந்து அதை எடுத்துக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் போச்சு. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இவங்களோட அந்த கான்வோ? நல்லது தான் தோணுச்சு. மற்றவங்க யாருமே இல்லாமல் சம்மந்தப்பட்ட ஒரு 2 பேர் உட்காந்து அவங்களோட ஸ்பீச் பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப கூலாக ரொம்ப டீசெண்டாக போச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இது நடந்தது நல்லது தான். இதை 2 பேருமே அவங்கவுங்க சைடில் நடக்கிற பிரச்சனைகள், அவங்க சைடில் இருக்கிற ஃப்ளாஸ், அவங்க சைடில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே இனிமேல் இவங்க 2 பேர்த்துக்குள்ள அன்னெசரி ஃபைட்ஸ் இனிமேல் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அந்த சண்டை, அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட்டில் பேசும்போது எப்பயுமே அந்த அக்செப்டன்ஸ் இருக்காது, யாருக்குமே இருக்காது. அவங்க தரப்பு நியாயம் மட்டும்தான் வந்து ரிப்பீட் மோட்லேயே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ சாந்த மூடுக்கு வந்து ஒருத்தவங்க 2 பேர் சம்மந்தப்பட்டவங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓ, ஒரு வேளை இப்படி ஆயிடுச்சு போல இருக்குது, கரெக்ட், இதை நான் மாற்றிக்கணும், இது நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம், எதுக்கு இந்த அன்வான்ட், ஓகே இப்போ ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, இனிமேல் இந்த புரிதலில் நம்ம 2 பேர் ஒரு கேம் விளாடலாம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்து இனிமே கேம் விளாடினாங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். அபி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு டேக் கொடுத்துருவோமா? இன்னைக்கு கண்டென்ட் அவ்வளவா இல்லாதனால நம்ம டேக் கொடுப்போம். அப்புறம் நீங்க வேற கேப்பீங்க யார் சேவ் ஆவாங்கன்னு. கேளுங்க. விஷாலுக்கு என்ன டேக் கொடுக்குறீங்க? காக்கா பிடிக்கிறாரு ஜெஃப்ரி, டா வெச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. சாச்சனாக்கு உனக்கு மட்டும் ஏமா இந்த மாதிரி எல்லாம். ஸோ எல்லா விஷயங்களும் பேசிட்டோம். இதே மாதிரி வந்து நாளைக்கு எபிசோட் முடிச்சோடனே அபியும் நானும் வந்துடுறோம். Until then, this is Abhi and Annie signing off from you all. நன்றி, வணக்கம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம்.